அத்தியாயம் 69 உணர்ச்சி பரிமாற்றம். அவன் மீது பார்வை இருப்பதை உணர்ந்த மிருதன், சரி, நான் அம்மாவிடம் சொல்லவில்லை, ஏனென்றால் நான் உங்கள் அனைவரையும் ஆச்சரியப்படுத்த விரும்பினேன் என்று உண்மையான தொனியில் விரைவாக பதில் அளித்தான். ஆச்சரியமா? அவனது பதிலைக் கேட்டு இரண்டு பெற்றோர்களும் ஆச்சரியத்தில் இந்த வார்த்தைகளை முணுமுணுக்காமல் இருக்க முடியவில்லை. சரி, அதுதான் என் திட்டம். என் சகாக்களைப் போலல்லாமல் என் உள்ளார்ந்த திறனை எழுப்ப எனக்கு இவ்வளவு நேரம் பிடித்ததால், இது போன்ற ஒரு சிறப்பு சந்தர்ப்பத்தில் அதை வெளிப்படுத்துவது அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நினைத்தேன். நான் ஏற்கனவே எனது பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வுக்கு பதிவு செய்துவிட்டேன். எனவே உண்மையை வெளிப்படுத்த இதுவே சரியான நேரம், இல்லையா? மிருதன் புன்னகையுடன் பதில் அளித்தான். டோத் அவனது விளக்கத்தைக் கேட்டு அவர்கள் எதுவும் பேசவில்லை. முகத்தில் புன்னகையுடன் தங்கள் முன் நின்றிருந்த தங்கள் மகனை பார்க்கத் தொடங்கினர். உடனடியாக அவர்களின் முகபாவனை சிறிது நேரம் மென்மையாகி திடீரென்று தங்கள் இருண்ட நிலைக்குத் திரும்பியது. அவன் தனது உள்ளார்ந்த திறனை விழித்துக் கொண்டவுடன் அதைப் பற்றி எங்களிடம் சொல்லியிருக்கக்கூடிய நிலையில் அவன் அப்படி ஏதாவது யோசித்துக் கொண்டிருக்கிறார் என்று நினைப்பது. இவ்வளவு நேரம் அவனை இவ்வளவு தனிமையில் நடத்திய பிறகும் அவன் எங்களை அவன் பெற்றோரைப் போலவே மதித்து நடத்தினான். இப்படி நம்மை ஆச்சரியப்படுத்த விரும்பினான். இவ்வளவு நேரம் நாம் என்ன செய்து கொண்டிருந்தோம்? அது உண்மையில் சரியான முடிவா? சூழ்நிலையை நாம் கையாண்டிருக்க வேறு வழிகள் இருந்ததா? பெற்றோர் இருவரும் தங்கள் மகனை சிக்கலான முகபாவத்துடன் பார்த்து அமைதியாக யோசித்தனர். சிறிது நேர மௌனத்திற்குப் பிறகு திடீரென்று நாதன் சந்தேகத்துடன் கேட்டார், மிருதன், கடந்த காலத்தில் நாங்கள் உன்னை நடத்திய விதத்திற்காக நீ எங்களை வெறுக்கவில்லையா? நான் ஏன் உன்னை வெறுக்கணும்? மிருதன் தனது கேள்விக்கு அதிகம் யோசிக்காமல் பதில் அளித்தான். அவரது தந்தை ஏன் திடீரென்று இப்படி ஒரு கேள்வியைக் கேட்டார் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் சீரியஸா சொல்றேன், அதனால எனக்கு சீரியஸா பதில் சொல்லு, மிருதன். நாதன் ஒரு தீவிரமான தொனியில் சொன்னான். தன் மகன் தன் பதிலில் நேர்மையாக இல்லை என்று நினைப்பது போல் தோன்றியது. தனது தந்தையிடமிருந்து வந்த தீவிரமான தொனியைக் கேட்ட மிருதன் எதுவும் பேசாமல் சிறிது நேரம் அமைதியாகிவிட்டான். சிறிது நேரம் கழித்து அவன் திடீரென்று பெருமூச்சுவிட்டு, உங்கள் அனைவரிடமிருந்தும் எனக்கு எந்த கவனமும் கிடைக்காத ஒரு கட்டத்தில் உங்கள் அனைவரின் மீதும் எனக்கு வெறுப்பு இல்லை என்று நான் சொன்னால் அது பொய்யாகிவிடும், ஆனால் டோட் என்று கூறினான். அவன் சிறிது நேரம் நிறுத்திவிட்டு பின்னர் தொடர்ந்தான், ஆனால் சமீபத்தில் எனக்கு அப்படித் தோன்றவில்லை. அது ஏன்? நாதன் மற்றும் மித்ரா இருவரும் ஒரே நேரத்தில் கவனமாகக் கேட்டார்கள். டோட், நீங்கள் என் பெற்றோர். நீங்கள் என்னை அப்படி நடத்தத் தொடங்குவதற்கு ஏதோ ஒரு அடிப்படை காரணம் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு ஏன் என்று தெரியவில்லை. நான் இளமையாக இருந்தபோது நீங்கள் இருவரும் என்னை அப்படி நடத்தவில்லை என்பது எனக்கு நினைவிருக்கிறது. இது எல்லாம் எப்போது தொடங்கியது என்று நினைக்கிறேன் டோத். அது என் கண்களில் மாற்றங்களைக் காட்டத் தொடங்கியபோதுதான் டோத். அப்போதுதான் நீங்கள் என்னை நடத்துவதில் ஒரு வித்தியாசத்தை உணர ஆரம்பித்தேன் டோட் என்று மிருதன் அவர்களுக்கு பதிலளித்தார். பின்னர் அவன் தொடர்ந்தான், மேலும் எனது உள்ளார்ந்த திறனை என்னால் எழுப்ப முடியாதபோது நீங்கள் அனைவரும் கடுமையாக நடந்து கொள்ளத் தொடங்கினீர்கள். மேலும் எனது உள்ளார்ந்த திறனை எழுப்ப முடியாததால் நான் பயனற்றவன் என்றும், நான் இப்படியே இருந்தால் இந்த உலகில் வாழ முடியாது என்றும் தொடர்ந்து என்னிடம் கூறிக்கொண்டிருந்தீர்கள். இவ்வளவு சொல்லிவிட்டு மிருதன் முடித்தான். ஆனால் அது ஒரு பொருட்டல்ல, ஏனென்றால் நான் ஏற்கனவே என் திறமையை விழித்துக் கொண்டேன் டோட். அந்த வகையில் நீங்கள் இருவரும் ஏன் அப்படி நடந்து கொள்ள ஆரம்பித்தீர்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. அவன் சொல்வதைக் கேட்டு நாதன் மற்றும் மித்ரா இருவரும் திகைத்துப் போனார்கள். உடனடியாக மென்மையான முகபாவனையுடன் உணர்ச்சிவசப்பட்டனர். அந்த இடத்திலேயே கிட்டத்தட்ட கண்ணீர் விட்டனர். குறிப்பாக மித்ரா உண்மையில் தோன்றுவதை விட அதிகமாக உணர்ச்சிவசப்பட்டிருந்தார் என்பது தெளிவாகத் தெரிந்தது. மன்னிக்கவும் மிருதன் டோட், அந்த நேரத்தில் எடுக்க வேண்டிய ஒரே முடிவு அதுதான் என்று நாங்கள் நினைத்தோம். ஆனால் உங்களை தனிமைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் நினைக்கவில்லை. அது ஏன் என்றால்? இதைச் சொல்லும்போது கண்ணீர் மல்கிய கண்களுடன் மித்ரா மெதுவாக மிருதனை பார்த்தாள். இவ்வளவு நேரமும் அவன் தாங்கிக் கொள்ள வேண்டியிருந்த போதிலும் அவர் ஒருபோதும் அதைப் பற்றி அழுததில்லை. இருப்பினும் இப்போது அவன் தனது தாயின் குரலைக் கேட்டபோது மிருதன் தன்னைத்தானே கிழித்துக் கொள்ளும் தருவாயில் இருந்தான். ஏனெனில் மிருதனின் அடக்கி வைக்கப்பட்டிருந்த உணர்ச்சிகள் அனைத்தும் இந்த நேரத்தில் படிப்படியாக வெளிப்பட்டன. அப்படியிருந்தும் மிருதன் ஒரு சொட்டு கண்ணீர் கூட சிந்தவில்லை. தனது வாழ்க்கையில் நடக்கும் அனைத்திற்கும் எளிதில் அழும் ஒரு பலவீனமான மனிதனைப் போல அவன் தோன்ற விரும்பவில்லை. அவன் உடனடியாக தன் முஷ்டியை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு தன் உணர்ச்சிகளைக் கட்டுப்படுத்தினான். மறுபுறம்
நாதன் தனது மனைவியைச் சுற்றி கையைப் பிடித்துக்கொண்டு அவளை தன் கைகளில் பிடித்துக்கொண்டு பின்னர் தீவிரமாகப் பேசினார். இந்த விஷயத்தில் நீங்கள் எங்களை வெறுக்கவில்லை என்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியடைகிறோம். இருப்பினும் எங்கள் காரணங்களை உங்களுக்குத் தெரிவிப்பது இன்னும் சீக்கிரமில்லை. எதிர்காலத்தில் நீங்கள் இயல்பாகவே எல்லாவற்றையும் புரிந்து கொள்வீர்கள் என்று மட்டுமே நான் உங்களுக்குச் சொல்ல முடியும். நீங்கள் போதுமான வலிமையைப் பெற்றவுடன் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்தையும் நான் உங்களுக்குச் சொல்வேன். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் அதற்காக காத்திருக்க வேண்டும். அதைச் சொன்ன பிறகு அவர் மிருதன் பதிலளிக்கும் வரை காத்திருக்காமல் உடனடியாக தலைப்பை மாற்றினார். சரி, உங்கள் விழிப்புணர்வு மூலம் நீங்கள் என்ன வகையான திறனைப் பெற்றீர்கள்? அது உங்கள் வகுப்பைப் பற்றி என்ன சொல்கிறது என்று அவர் கேட்டார். வகுப்பைப் பத்தி எனக்குத் தெரியாது. ஆனா அதுக்கும் அப்பாவோட திறமையைப் போலவே இரத்தத்தோட சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதற்குப் பதிலளித்தபோது மிருதன் பதட்டமாகத் தெரிந்தான். இது 2வது முறையாக யாரோ ஒருவர் அவனுடைய வகுப்பைப் பற்றி அவனிடம் கேட்டார். அவர்களுக்கு என்ன சொல்வது என்று மிருகனுக்கு உண்மையில் தெரியவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக அவனுக்கு என்ன வகுப்பு என்று கூடத் தெரியாது. அதனால் அவன் அதைப் பற்றி மற்றவர்களுக்கு எப்படித் தெரிவிக்க முடியும்? இந்த பதிலைக் கேட்டு நாதன் குழப்பமடைந்து அவரிடம் மேலும் கேள்வி கேட்காமல் இருக்க முடியவில்லை. உங்கள் வகுப்பைப் பற்றி உங்களுக்குத் தெரியவில்லை என்று நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அது உங்கள் கணினியின் காட்சியில் என்ன இருந்தது என்பதை வெளிப்படையாக கூறவில்லையா? காத்திருங்கள், உங்களுக்கு ஒரு அமைப்பு கிடைக்கவில்லையா? அது இல்ல, எனக்கு ஒரு சிஸ்டம் வந்தது. ஆனா வகுப்பு பகுதியில் அது ரத்தம் என்னும் அதைத் தொடர்ந்து சில கேள்விக்குறிகள் இருக்குன்னும் சொல்லியிருந்தாங்க. அதனால அதோட அடுத்தடுத்த வார்த்தைகள் என்னன்னு எனக்குத் தெரியல. மிருதன் தனது தந்தைக்கு பதிலளித்தபடி கையை ஆசைதான்.